निरंतर याद की यात्रा और जो शिक्षा मिली प्रैक्टिकल लाइफ में धारण करने का सबूत देना है। अव्यक्त वाणी 21 जनवरी 1969 पृष्ठ 23 आदि। இன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்பொழுது நிரந்தரமாக நினைவு செய்வது மற்றும் அப்படி இப்போ நமக்கு படிப்பினை கிடைச்சிருக்கு, அதான் கல்வி கிடைச்சிருக்கு. பிராக்டிக்கல் லைஃப்ல இதை தாரணை செய்வதற்கான அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. அடையாளத்தை கொடுக்கணும், நிரூபணத்தை கொடுக்கணும். எந்த அளவுக்கு நாம தந்தை மீது நினைவு செய்யறோமோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாங்க. मुरली में उमंग उत्साह की भिन्न भिन्न पॉइंट्स होती है. சொல்றாங்க, முரளியில் தான் ஒவ்வொரு நாளும் ஊக்கம் உற்சாகத்திற்காக விதவிதமான பாயிண்ட்ஸ்கள் என்பது இருக்கு. वह उमंग उत्साह की विशेष पॉइंट अपने पास नोट करो. அந்த ஊக்கம் உற்சாகத்தினுடைய விசேஷமான பாயிண்ட்ஸ்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. बहुत बड़ी लिस्ट बना सकते हैं. அதை வைத்துக்கொண்டு மிக பெரிய லிஸ்டை உருவாக்க முடியும். डायरी में भी नोट करो तो बुद्धि में भी नोट करो. டைரியிலும் நீங்க நோட் பண்ணுங்க, பிறகு புத்தியிலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. जब बुद्धि में इमर्ज न हो तो डायरी से इमर्ज करो और புத்தி மூலமாக எப்பொழுது எமர்ஜ் பண்ண முடியலனா ஒருவேளை டைரியிலிருந்து அதை எமர்ஜ் பண்ணுங்க. वैरायटी पॉइंट्स हर रोज नया उमंग उत्साह बढ़ाएगी. பெஹன் சொல்றாங்க, அதான் முரளியில சொல்லியிருக்காங்க, வெரைட்டியான பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் தினம் தினம் நமக்கு புதிய புதிய ஊக்கம் உற்சாகத்தை அதிகரித்து கொண்டே போகும். अव्यक्त वाणी तारीख 19 मार्च 1990 पृष्ठ 188 आदि. இது அவ்யக்தவாணி 19/3/90 பேஜ் நம்பர் 188 ஆதியில். मेरे मीठे मीठे बच्चों को कितना नशा रहना चाहिए. என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை என்பது இருக்கணும். बाप रोज नई नई बातें बताते हैं कि தந்தை தினம் தினமும் புதிய புதிய விஷயங்களை கூறுகிறார். कब तो बच्चों को कोई तीर घायल करेगा. அப்பொழுதுதானே குழந்தைகளினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றும் இல்லையா. रात्रि मुरली तारीख 22 सितंबर 1966 पृष्ठ 2 अंत. இது ராத்திரி கிளாஸ் 22/9/1966 பேஜ் நம்பர் 2 கடைசியில். एक होता है आंख के आंसू. ஒன்று இருக்கு கண்ணில் வரக்கூடிய கண்ணீர். दूसरा होता है मन के आंसू. இன்னொன்று இருக்கு மனதில் மூலமாக வரக்கூடிய கண்ணீர். तो मन के आंसू भी नहीं आने चाहिए. இங்க சொல்றாங்க, மனதில் வரக்கூடிய கண்ணீர் கூட வரக்கூடாது. मन में दुख की लहर आना माना मन के आंसू. மனதில் துக்கம் ஏற்படுகிறது என்றால் அது மனதில் ஏற்படக்கூடிய கண்ணீர் என்ற அர்த்தம். दोनों प्रकार के आंसू नहीं बहाना. ரெண்டு விதமான கண்ணீரும் வெளியில ஓடக்கூடாது. रोने से मुक्त होना है. அழுகிறதிலிருந்து நாம் முக்தி அடைந்திடணும். अभी जो रोते हैं இப்பொழுது யாரெல்லாம் அழுகிறார்களோ वे खोते हैं. அவர்கள் हंसते हैं वह पाते हैं. பாபா அவங்க சொல்றாங்க, இந்த முரளி பாயிண்ட்ல யார் அழறாங்களோ அவங்க தொலைச்சிடுறாங்க, யாரு புன்சிரிப்போட இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. तो पाने वाले होना. அவங்க அடைஞ்சிடுறாங்க. அப்போ கேக்குறாங்க, நீங்க அடையக்கூடியவங்க தானே, खोने वाले तो नहीं होना. நீங்க பிராப்தியை தொலைக்க கூடியவங்க இல்ல தானே. अव्यक्त वाणी तारीख 23 जनवरी 1977 पृष्ठ 41 मध्य.